Hello viewers. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது The Boss Baby Back in Business Season 3 Episode 1 Boss Nova. ஓபன் பண்ணா ஒவ்வொரு குழந்தைய அழகா உட்கார வைக்கிறாங்க. ஒரு குழந்தை அழுகுது, ஒரு குழந்தை சிரிக்குது, ஒரு குழந்தை முறைக்குது, ஒரு குழந்தை மிதிக்குது. இவங்களுக்கு நடுவுல நம்ம பாஸ் பேபி உட்காந்துக்கிட்டு இப்படி அநியாயமா வந்து மாட்டிக்கிட்டமே, எப்படி தப்பிக்க போறோம்னு முழிக்கிறான். அப்படியே நம்ம பாஸ் பேபி பிளாஷ்பேக் போறான். லாஸ்ட் எபிசோட்ல அத்தனை எனிமீஸையும் அடிச்சு நவுத்தி கலக்கி சிஇஓன்னு அவனையே அவன் சொல்லிக்கிட்டான். அதனால கன்ஃபார்ம் பண்றதுக்காக போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் எல்லாம் மீட் பண்ணி எல்லாரும் என்னைய சிஇஓன்னு ஏத்துக்கிட்டாங்க. நீங்க மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப சதோசபாவும் டிப்பதியாவும் என்னோட பதவி பிரமாணம் ஏத்துக்குவேன்பா. உடனே தொங்கிட்டு இருந்த பேபிஸ் எல்லாம் நம்ம கம்பெனி ஆபத்துல இருக்கும் போது, அதாவது பூட்சி கேலிக்கோன்னு பூனைய வச்சு ஷோ காட்டுற ஒரு வில்லன் கிட்ட மாட்டிட்டு இருக்கும்போது யார் வந்து காப்பாத்துனது? பாஸ் பேபி. வயசானவங்க எல்லாம் குழந்தைகளை தோக்கடிக்கணும்னு வந்தப்போ யாரு ஹெல்ப் பண்ணது? பாஸ் பேபி. ஏன் வயசான ஒருத்தி சிஇஓன்னு சொல்லி பேபி கார்ப்பைய மொங்காம் போடலான்னு பார்த்தாலே அவளை தடுத்தது யாரு? பாஸ் பேபி. மொத்தத்துல கூட்டி கழிச்சு மொத்த கணக்கையும் போட்டு பார்த்தோம்னா இந்த ப்ராப்ளத்துக்கெல்லாம் மூல காரணம் யாரு? பாஸ் பேபி. சட்டக்குன்னு உன்னை வேலையை விட்டு தூக்குறேன்னு அப்படியே பொட்டியை கட்டிட்டு சோகத்துல வந்து நின்ன வந்தான். ஒரு நூல் கூட அசையாம நின்னுட்டு இருப்பான். இத பாத்துக்கிட்டு இருந்த நம்ம குரூப் அட கன்றாவியே, எப்படி இருந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு? பாஸ் உங்க பாக்ஸ் நல்லா இருக்குன்னு பைல்வான் சொல்லுவான், பொத்துன்னு கீழே போட்டுருவான். கம்பெனிக்காக கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி உழைச்சவனுக்கான பரிசை பாத்தியா? 6 மாசத்துக்கான ஸ்பெஷல் ஃபார்முலா மில்க். அதை குடிச்சிட்டு இருக்க வரைக்கும் நான் பாஸ் பேபியா இருப்பேன். அதுக்கப்புறம் நார்மல் பேபி. நாளை என் லக்கி பென்சில் உனக்கும் லக்கு கிடைக்கட்டுமா? இல்ல டீம், இப்போதைக்கு அது உனக்கு தான் தேவை, அதனால நீயே வச்சுக்க, நல்லா படின்னு ரொம்பவும் சோகமாயிருவான். உனக்கு வேலை போனது நினைச்சா எனக்கு கவலையா தான் இருக்குது. எல்லாமே ஓகே தானேன்னு கேட்டதுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீ ஸ்கூலுக்கு போயிருவ, அம்மா அப்பா பாத்துக்கணும். சோ பாஸ் பேபியோட அம்மா வேலைக்கு போயிருவாங்க, அப்பா மட்டும் இருந்து பாத்துக்குவாரு. டே கேர்ல உள்ள அண்ணா முன்னாடி பிளான் பண்ணிருப்பாங்க, ஆனா எதுவுமே கிடைச்சிருக்காது. எல்லா இடமே ஷட் டவுன் பண்ணிருப்பாங்க. அதனாலதான் இப்படி ஒரு பிளான் பண்ணி எல்லா குழந்தைகளையும் ஒண்ணா விட்டுருவாங்க. சோ எல்லா குழந்தைகளும் ஒண்ணா சேர்ந்து என்ஜாய் பண்ணலாம்ல. ஆனா குழந்தைங்க பூரா கண்டாமேனிக்கு அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருக்கும். நம்மால மட்டும் சோகமா மல்லாக்க கிடப்பானா. அப்ப அந்த சேட்டை பிடிச்ச ஸ்கூட்டர் பஸ்கி நம்மால பக்கத்துல வரும்போது பண்றா உன்னால முடிஞ்சதை பண்றா, எவ்வளவுதான்டா நானும் அசிங்கப்படுவேன்னு புலம்பிட்டு இருப்பான். ஆக்சுவலா இந்த வீடே ஸ்கூட்டர் பஸ்கியோட தான். அந்நேரம் மாஷா கிரிங்கிள்ங்கிற நியூஸ் ரிப்போர்ட்டர் அவ குழந்தைய கூட்டு வந்திருப்பா. ஆக்சுவலா இது அவ குழந்தை கிடையாது, ஆனா தத்தெடுத்திருப்பா. இந்த ஜிலேபி மண்டக்காரி குழந்தைய தத்தெடுக்கிறாளா? அதனால நம்ம பேபி கார்ப் நிர்வாகம் ரொம்பவும் பார்த்து ஒருத்தரை செலக்ட் பண்ணிருக்கு. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு யாருக்காவது காதுல வைக்க பஞ்சு வேணும்னா தாராளமா என்ன வந்து கேட்கலாம் பானா. ஆமா, நமக்கு எதுக்கு காதுக்கு பஞ்சுன்னு பேசிட்டு இருப்பாங்க. அப்பதான் லிப்ட்ல சிஇஓ வருவான். சும்மா கோடு போட்ட கோட்டும் சூட்டும், பாத்ரூம் கழுவுற பிரஷ் மாதிரி மண்டையும், காத்து இல்லாம சுருங்கி போன பலூன் மாதிரி மூஞ்சும், மொத்த அரிசி முட்டையும் ஒத்தாளா செத்தாளுந்துங்கிற மாதிரி ஒரு உடம்பும் வச்சுக்கிட்டு டெரரா ஒரு லுக்க விடுவான். உடனே அந்த மைக்க பிட்டே பாருங்கடா வெண்ணைகளா, இது பிசினஸ் பண்ற ஏரியா, பிஸ்கோத் பண்ற இடம் இல்லன்னு அடிச்சு வரட்டி விடுவான். என்ன இந்த கத்து கத்துறான்? வாயில 1000 வாலா வெடிய வச்சிருக்கான்னு அம்பிட்டு பேரும் விழுந்தடிச்சு வேலையை பார்க்க விடுவாங்க. அப்படி கத்துறது சரோஜாக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கும். ஏன்னா சரோஜாவும் டென்ஷன் பார்ட்டியாச்சா, அதை மெய் மறந்து பாத்துக்கிட்டே நான் அப்புறம் பேசுறேன் பாஸ்னு போனை கட் பண்ணிடுவா. நம்மால சோகத்துல சொங்கி போய் உட்கார்ந்துட்டு இருப்பானா. டாக்குன்னு அவங்க அப்பா தூக்கி இது பெயிண்ட் பண்ற நேரம்னு பெயிண்ட் அடிக்க விட்டுருவாரு. அதுக்கப்புறம் அந்த ஜிலேபி மண்ட மாஷா கிரிங்கல்ட்ட போய் நான் உங்களோட பெரிய ஃபேனு, என்ன காத்து மட்டும் தான் வராது, ஆனா நான் உங்களை ஒரு குழந்தையோட அம்மானு எதிர்பார்க்கவே இல்லம்மானா. நல்லா பேசுறீங்க, ஆனா மண்டையில களிமண் இல்லாம பேசுறீங்க. இது மாடர்ன் டைம். யாரு இப்ப பேரண்ட்ஸா சேர்ந்து குழந்தைய வளர்த்துட்டு இருக்காங்க? எல்லாம் தத்தெடுத்துட்டு தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம வேக் பி இருக்கும்பா, ஆனா அவன் அதெல்லாம் பெருசா எடுத்துக்காம செவுத்துல முட்டி விளையாட ஆரம்பிச்சிருவான். என்னடா மதிக்க மாட்டேங்கிற, நான் யாருன்னு தெரியுமா, எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, இப்ப பாறான்னு காரை ரிவர்ஸ்ல எடுத்து நேரா செவுத்துல விட்டு குண்ட கமண்ட கபல்ட்டி அடிச்சு கீழே வந்துருவான். அப்ப அந்த மெகா ஃபேட் கார்ல அந்த பொம்மையோட வருவானா. அந்த பொம்மை நம்ம பாஸ் பேபி கிட்ட ஆஃபர் இருக்கு அப்படி இப்படின்னு பேசுவான். ஆனா குழந்தையாச்சே, பாஸ் பேபி கிட்ட இருந்து எல்லாத்தையுமே புடிங்குவா. ஈவன் நம்ம அன்று வேற கூட புடிங்கிடுவா. ஐயோ கிராதகான்னு நம்மளால டென்ஷன்ல இருப்பானா. ஆனா அந்த மெகா ஃபேட் பால் போட்டு ஒரு பேபி கூட விளையாண்டுட்டு இருப்பான். இவன் மட்டும் எப்படி ஈஸியா ஃப்ரெண்ட் ஆயிடுறான்? நம்மளாலயே முடியலன்னு பாத்துட்டு இருப்பான். அண்டர்வேரை தூக்கிட்டு மூஞ்சில எரிஞ்சிருவா. போட்டேன்னு அம்புட்டியும் கலெக்ட் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பிடுவான். அதுக்கப்புறம் பைல்வான்ட்டியும் ஸ்டேசி கிட்டையும் போன் பண்ணி புலம்பிட்டு இருப்பானா. இவங்க 2 பேரும் வேலை பார்க்காம போன் பேசிட்டு இருக்காங்கன்னு அந்த புது சிஇஓ பாஞ்சு வந்து, வேலை நேரத்துல என்னடா வெட்டி பேச்சு, இனிமேட்டு இப்படி பேசுறத பார்த்தேன் வட செட்டியில போட்டு வறுத்தெடுத்து காலு கீழே போட்டு நசுக்கி எடுத்து ஸ்பூனை விட்டு அள்ளி குப்பையில போட்டுருவேன் ரேஸ்கல்ஸ் அப்படின்னு தாறுமாறா கிழிச்சிட்டு போனவன பாஸ் வேலை இருக்குதுன்னு போனை கட் பண்ணிடுவாங்க. நம்ம ஆளுக்கு ரொம்பவும் சோகமாயிரும், எங்கேயுமே சப்போர்ட் இல்லாம போச்சேன்னு. சரி அடுத்த பேபி கூட ஃப்ரெண்ட் ஆகலான்ட்டு கருப்பு சட்டை பேபி அண்டாவை தட்டி மியூசிக் போட்டு இருப்பானா. இந்த நானும் வரேன்னு பால் டப்பால நம்மால மியூசிக் போடுவான். அவன் பாக்குற பார்வையில அப்படியே பின்னாடி ஓடிடுவான். அதுக்கப்புறம் ஒரு காட்டுவாசி பேபி கிட்ட போவான். சரி அது எப்படி உட்கார்ந்துகிட்டு இருக்கோம் அதே மாதிரி உட்காரலான்னு அப்படியே உட்கார்ந்துகிட்டு இருப்பான். ஒரு சின்ன அசைவு கூட இருக்காது. அந்த பேபி கண்ணை கொஞ்சம் கூட அசைக்காம கண்ணையும் சிமிட்டாம அப்படியே உட்கார்ந்துட்டு இருப்பான். பாஸ் பேபியால முடியாது. கொய்யால உனக்கு கண் இருக்கா இல்லையாடா, இப்படி மரமட்ட மாதிரி உட்கார்ந்து லுக் விட்டுட்டு இருக்க, அங்க என்ன ஆன்லைன் கிளாஸ் ஆடா நடக்குது கொய்யால அப்படின்ட்டு அடுத்த பேபி கிட்ட போவான். அது பாத்திரத்துல இருக்க பெயிண்ட தட்டி தட்டி விளையாண்டுட்டு இருக்குமா. இந்த
இந்தா நானும் கம்பெனி குடிக்கிறேன்னு கைய வைப்பான். மூஞ்சி காது வாயின்னு எல்லா இடத்துலயும் பெயிண்ட் அப்பி விட்டுரும் அந்த பேபி. போதுண்டா சாமி என்னால முடியலன்னு மூஞ்ச தொடச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருப்பானா. அப்ப கரெக்டா டிம் வருவான். ஐயோ டிம் வந்துட்டியா, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றா, என்னால முடியல, காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் என்ன பண்றதுனே தெரியல, ரொம்பவும் கடுப்பா காண்டா இருக்குதுமானா. முதல்ல நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு, உனக்கு வேலையே இல்லாம உயிர் போகுது, எனக்கு வேலையை கொடுத்தே உயிர் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவன் பேக் எடுப்பான். அதுல அந்தந்த டேக்கு என்னென்னலாம் பண்ணும் சொல்லிட்டு டே பிளானர் ஒன்னு இருக்கும். வாவ் இது கிடைச்சா போதும் எனக்கும்பா. ஏன்னா அது இருந்துச்சுன்னா அதை பார்த்து ஏதாவது பண்ணலாம்ல அப்படின்னு ஜம்ப் பண்ணி மாறி மாறி அடிச்சிட்டு கிடப்பாங்க. ஆனா டிம் அதை எடுத்துட்டு ஓடிடுவான். மறுபடியும் அடுத்த நாள் நம்மளுக்கு கொட்ட கொட்ட முழிச்சுக்கிட்டு டிம்முக்கு வேலையை கொடுத்து வெட்டியா இருக்க விட மாட்டேங்கிறாங்க, எனக்கு வெட்டியா இருக்க சொல்லிட்டு வேலையை செய்ய விட மாட்டேங்கிறாங்க. இன்னும் வாழ்க்கடான்னு முழிச்சுக்கிட்டே உட்காந்துட்டு இருப்பானா. அப்ப அந்த மெகா ஃபேட் அந்த கங்காரு பொம்மை கிட்ட ஜாலியா பேசிட்டு இருப்பான். அதை சுத்தி இருந்த குழந்தைங்க எல்லாம் ஓன்னு வாய்க்கிளியர் அளவுக்கு பாத்துட்டு இருப்பாங்க. அப்படி பாத்துட்டு இருக்கும்போது அந்த பொம்மை எல்லாத்தையும் தூங்க சொல்லுமா. உடனே அம்பட்டு பேபியும் படுத்து தூங்கிடுவாங்க. இதை பார்த்த பேரண்ட்ஸ் எல்லாம் வாவ் அந்த பொம்மை சொன்ன உடனே எவ்வளவு அருமையா படுத்து தூங்கிட்டாங்க. உடனே அந்த ஜிலேபி கொண்டக்காரி கிட்ட அம்பட்டு பேரும் இது என்ன பொம்மை எங்க வாங்குனீங்கன்னு ஆவுன்னு கேட்ட உடனே ஓ இந்த பொம்மையா, பொபிசி கார்பரேஷன் ஒரு இடத்துல ரெடி பண்றாங்க, நான் தான் இந்த பொம்மைக்கு டிஸ்ட்ரிபியூட்டர், இதை வச்சு குழந்தைகள் எல்லாத்தையும் ஈஸியா பாத்துக்கலாம், வாங்க உங்களுக்கும் காட்டுறேன்னு எல்லாத்தையும் கூட்டு போயிருவா. உடனே நம்மளால சோகமா மூஞ்ச தொங்க போட்டுக்கிட்டு நேரா அந்த மெகா ஃபேட் கிட்ட போய் நீ அந்த வேக்பி பொம்மையை வச்சுட்டு ரொம்பவும் சந்தோஷமா இருக்க, எனக்கும் அந்த மாதிரி இருக்கணும், அதை எனக்கும் குடும்பம். உடனே அந்த குண்டனுக்கு சந்தோஷம் தாங்க முடியாது. சரி ஓகே முதல்ல இருந்து ஆரம்பிக்கலாம், இந்த பொம்மையை வேலையை செய்யணும்னா உன்னோட வாய்ஸ் இதுல ஸ்டோர் ஆகணும், எங்க நான் சொல்றதெல்லாம் அப்படியே சொல்லு, முதல்ல சொல்ல வேண்டியது வேக்பி என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்னு குழந்தைங்க பாசையில சொல்லுமா. ஓகே ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஓவர். இரண்டாவது வேக்பியை என்னோட உயிருடன் உயிராக வைத்துக் கொள்வேன். அடுத்தது கடைசி லைன், நான் இந்த பொம்மையின் எல்லா சட்டத்திட்டங்களுக்கும் கட்டுப்பட்டு என்னதான் பிரச்சனை வந்து கந்தலாகி காணா போனாலும் இந்த பம்பீஸ் கார்பரேஷன் மீது எந்த ஒரு தவறும் இல்லை என்று என் மனதார உளமாற உளராம காட்டாம நாட்டாமன்னு எல்லாத்துக்கும் கட்டுப்பட்டு ராஜமாதா சிவகாமியின் சாட்சியாக பிரமாணம் செய்கிறேன்னு சொல்லும்பா. நம்மளும் எடுத்து வச்சுட்டு ஆரம்பிப்பான். அதுக்குள்ள நம்ம டிம் வந்து தட்டி விட்டுருவான். என்னால முடியல டிம், இந்த மாதிரி எது கூடயாவது ஃப்ரெண்ட் ஆயிடலான்னு பாக்குறேன். நீ ஒரு பேபின்னு சொன்னதும் அந்த வேர்டை என்ன மாதிரி ஆளுங்க கிட்ட யூஸ் பண்ணாத டிம், வாமிட்டா வருதும்பா. அட நான் சொல்றத முதல்ல கேளு, நீ ஒரு பேபி, அதை நீ என்ஜாய் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு ஃப்ரீடம் உனக்கு எப்பவுமே கிடைக்காது. நீ எப்படி இருக்கணும்னு நீ தாண்டா சூஸ் பண்ணணும். கண்டே கங்காரு பொம்மையெல்லாம் சூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருப்பான். அப்ப நம்ம மெகா ஃபேட் உட்காந்து புலம்பிட்டு இருப்பான். என்னடான்னா டிம் தட்டி விட்டதுல அந்த பொம்மையே ரிப்பேர் ஆயிருக்கும். அதனால கண்டாமேனிக்கு தலையை சுத்திட்டு கண்டமேனிக்கு குதிக்க ஆரம்பிக்குமா. அதனால அழகா தூங்கிட்டு இருந்த குழந்தையெல்லாம் எந்திரிச்சிருவாங்க. அப்படி எந்திரிச்சது மட்டும் இல்லாம அந்த டேமேஜ் ஆன வேக்பி பொம்மையோட மூஞ்ச பார்த்து பதிரிடுவாங்க. பதிரி அது கரப்டாயி கண்டடெல்லாம் குதிச்சு புக்கெல்லாம் மேல தள்ளி விடுமா. டிம் கஷ்டப்பட்டு குழந்தைங்க மேல புக்கு இல்லாம காப்பாத்திடுவான். இப்படி இங்க இவ்வளவு பெரிய அமளி துமளி நடந்துகிட்டு இருக்கும். வெளியில உட்காந்து சாலியா காப்பி குடிச்சிட்டு இருப்பாங்க. காப்பி அப்பவும் லைட்டா குழந்தை அழுகிற சவுண்ட் கேட்கும். என்ன தூங்கிட்டு தானே இருந்தாங்க, எப்படி அழுகிற சவுண்ட் கேக்குது, நான் வேணா போய் பாக்கட்டுமான்னு ஜானி செந்திரிப்பா. அதெல்லாம் பிரச்சனை இல்ல, வேக்பி பாத்துக்கும், கம்முன்னு உட்காருன்னு ஜிலேபி கொண்டக்காரி உட்கார வச்சிருவா. ஆனா அதுவே எங்க பாக்கணும்னு தெரியாம கரப்டாயி அங்க எங்கன்னு தலையை திருப்பிட்டு இருக்கும். அதை பிடிக்க மெகா ஃபேட் பின்னாடியே துரத்திட்டு போவான். மத்த குழந்தைங்க எல்லாம் பார்த்து பதறி அழுதுட்டு இருக்கும். அப்ப நம்ம பேபி பாஸ்க்கு ஒரு கால் வரும். யாருன்னு பார்த்தா நம்ம சரோஜா. பாஸ் நீங்க இருக்கிற இடத்துல பேபிஸால ஏதோ கலவரம் நடக்குது, அதனால பேபிஸோட லவ் குறையற மாதிரி இருக்குது, இங்க புது சிஇஓ இதை சரி பண்ண கிளம்ப போறாரு, என்ன நடக்குது பாஸ்னு கேட்டதுக்கு இது என்னோட ஏரியா, நானும் டீமும் பாத்துக்கிறோம்னு போனை தூக்கி வீசிட்டு டிம் பேபிஸ் எல்லாம் பத்திரமா பாத்துக்காம்பா. உடனே சோஃபா கடையில குழந்தையெல்லாம் அடுக்கி வச்சு டேபிள போட்டு மறைச்சிருவான். பாஸ் பேபி அந்த பொம்மை யாரெல்லாம் அட்டாக் பண்ண வருதோ அவங்க எல்லாத்தையும் காப்பாத்திட்டு இருப்பான். டேபிளுக்கு அந்த பக்கம் சும்மா இருப்பாங்கன்னு பார்த்தா தள்ளிட்டு வந்துகிட்டே இருப்பாங்களா. அதை கஷ்டப்பட்டு நம்ம டீம் தடுத்துக்கிட்டு இருப்பான். அப்போ பாஸ் பேபி அந்த வேக்பி பொம்மையிட்டு இருந்து ஒரு பேபியை காப்பாத்திட்டு இருப்பானா. அந்த பேபி தான் எப்ப பார்த்தாலும் பெயிண்ட் அப்பிக்கிட்டே இருக்குமே. அதனால அந்த வேக்பி பொம்மையை தொட்ட உடனே அது கை ஒட்டிக்கும். உடனே என்ன ஆகும், பேபிஸ்னா சும்மாவா பயத்துல உதறுன்னு உதறுனதுல பொம்மை அப்படியே பிளையிங்லயே ஸ்கூட்டர் பஸ்கி மண்டையில விழப்போம். ஐயோ டிம்னு கத்துவான். டிம் அமைக்கி பிடிச்சிருந்த டேபிள அந்த அண்டா குண்டா குழந்தை ஒரு அடி அப்படியே பிச்சுக்கிட்டு டேபிளோட பரப்பானா. இங்க ஸ்கூட்டர் பஸ்கி மேல விழ போகும்போது கரெக்டா மெகா ஃபேட் காப்பாத்திடுவான். டிம்மும் கரெக்டா போய் கபோர்ட்ல அடிப்பானா. முதல் சீன்ல டிம் வேண்டான்னு வீசினப்போ அந்த லக்கி பென்சில் மேல போய் குத்திக்குமே, அது மேல குத்திக்கிட்டு இருந்தது பொத்துன்னு விழும். அதுக்கு மேலேயே வேக்பி பொம்மை விழுந்ததுனால சரக்குன்னு ஏறி ஃபியூஸ் பிடிங்கிரும். அப்புறம் என்ன அம்புட்டும் நார்மல் ஆயிரும். மறுபடியும் சரோஜா கால் பண்ணி பாஸ் என்ன பண்ணீங்க, எல்லாமே நார்மல் ஆயிருச்சு, அந்த பிரஸ் மண்டைய சிஇஓ கிளம்பின மொத மிஷினே இப்படி ஆட்டோமேட்டிக்கா சரியாயிருச்சுன்னு புலம்புன்னு புலம்பிட்டு இருக்கான். அடிச்சு தூள் கலப்பிட்டீங்க பாஸ்னு போனை கட் பண்ணிடுவா. நம்மளுக்கு உடனே சந்தோஷம் தாங்க முடியாது. இது எதுவுமே நான் மட்டும் பண்ணல, நாங்க பண்ணோம், எப்படி பண்ணிருக்கோம் வந்து பாருமா. அப்படி என்னடா பண்ணிவிட்ட, என் பொம்மை கூர்ந்து கவனிப்பாங்க. பாட்டாக்குன்னு டோர் திறக்கும். நம்மால பழைய மாதிரி கோட்டு சுட்டெல்லாம் போட்டு சும்மா டெரரானு பாயா. டெரரா டே நான் தான்டா பாஸ் பேபி. அப்படி ஒரு டெரர் கலந்த காமெடியோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.